உடம்புக்கு நீர் தேவைன்ட்டு நம்ம நீர் குடிக்கிறோம், நீர் பதார்த்தங்களை சாப்பிட்றோம். ஆனால் பெருங்குடலுக்கு நீர் எங்கேருந்து போகிறது? நம்ம சாப்பிட்ற பதார்த்தங்கள், மிதமிஞ்சிய பதார்த்தங்கள் மலமாக கன்வெர்ட் பண்ணுறோம்ல, அந்த மலத்தில் இருந்து அது தன் தேவைக்கான நீர் பசைகளை உரியுது. இது அந்த ஃபீக்கல் மேட்டரில் அந்த வெளியே வர வேண்டிய மலங்கள் இருந்து அது அந்த பெருங்குடல் நீர் தனிமையை உரிய அந்த ஃபீக்கல் மேட்டர்ன்றது ட்ரை ஆகி வெளியே வரணும். அதனால ட்ரை ஆக முடியாத பட்சத்தில் அது என்ன பண்ணும்? உங்கள் மலங்கள் இங்கே தேங்கி இருக்குன்னு நினச்சிக்கோங்க. அந்த மலம் இந்த சைஸில் இருக்குது. அந்த மலத்தில் ஒவ்வொரு நொடியும் அது நீர் பசையை இழுக்கும். நீர் பசையை இழுத்து ஒரு மாதம் அது இழுக்க ஆரம்பிச்சதுன்னா அந்த ஃபீக்கல் மேட்டர்லேருந்து நீரே இல்லாமல் அதனால் நகர முடியாமல் கட்டியாக இருக்கும். இப்பேற்பட்ட கட்டி ஆனதுக்கு அப்புறமா நம்ம குடல் சும்மா இருக்காது. அதை குழி தோண்டி புதைச்சிடும். ஏன்னா இது எல்லாமே தசைகள். இதுக்கு உள்ள எலாபரேட் ஆகி இதே போல இருக்கிற இடத்துல அதுங்க பள்ளத்தை நோண்டி அதை உள்ள புதைச்சிடும். அந்த பள்ளங்கள் இதே போல குழியா கட்டியா நம்ம குடல்ல தேங்கும். இப்படி எல்லாருக்குமே இருக்கும். ஆனா இப்படி தேங்க ஆரம்பிச்சதுனாலே எல்லா விதமான உபாதைகள், தலைவலி முதல் கொண்டு கேன்சர் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இதுதான்.